அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்கிற நற்செய்தி பகிர்வு நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வளிக்கும் தண்ணீரை பற்றி நமக்கு எடுத்து எம்புகிறார். சமாரிய பெண்ணோடு அவர் ஆற்றிய உரை, இந்த வாழ்வளிக்கும் தண்ணீர் எப்படிப்பட்டது, அந்த வாழ்வளிக்கும் தண்ணீரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். தண்ணீர் என்று நாம் பார்க்கிற போது மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே. தண்ணீருடைய அருமை நமக்கு எப்போது தெரியும்? கோடை காலத்தில் தான் தெரியும். அதுவும் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மிக மிக அதிகமாகவே தண்ணீரின் மாண்பை, அத்தியாவசியத்தை, அவசியத்தை நாம் உணர முடியும். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை பார்க்கும்போது அவருடைய வாழ்வு பகுதிகள் எல்லாமே பாலை நிலங்களை தொடர்புபடுத்தியதாகத்தான் இருக்கிறது. எனவே அவர்கள் தண்ணீரின் அவசியத்தையும் அதனுடைய மாண்பையும் அதிகமாக உணர்ந்திருந்தார்கள். பாலைவனத்திலே கிடைக்கிற ஊற்று அவருடைய வாழ்வில் கிடைக்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷமாக பார்த்தார்கள். அந்த பாலைவன பகுதியில் இருக்கிற கிணறு அவருடைய வாழ்வின் தாகத்தை தணிக்கிற தஞ்சமாக அவர்கள் பார்த்தார்கள். அதனால்தான் தண்ணீர் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான அங்கத்தை வகித்திருந்தது. இன்றைக்கு நற்செய்தியிலே அந்த சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் வாழ்வளிக்கும் தண்ணீரை, சாதாரண தண்ணீர் மட்டுமல்ல, வாழ்வளிக்கும் தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த சமாரிய பெண்ணை பார்த்து, 5 கணவரை நீ பெற்றிருக்கிறாய், இப்பொழுது இருக்கும் கணவர் கூட உன்னுடைய கணவர் இல்லை என்று சொல்லுகிறார். இதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்வளிக்கும் தண்ணீரை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் சிந்திக்கலாம். எபிரேய மொழியிலே பால் என்றால் அது கணவனையும் குறிக்கும், பிற இனத்து தெய்வங்களையும் குறிக்கும். அந்த சமாரிய பெண் 5 கணவர் அல்லது அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நபரோடு சேர்த்து 6 கணவர் அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், அல்லது 5-6 பிற இனத்து கடவுளை அவர் வழிபட்டு கொண்டிருந்தால், இப்பொழுது அவள் வழிபட்டு கொண்டிருக்கிற கடவுள் கூட அவர்களுடைய உண்மையான கடவுள் கிடையாது. எனவே உண்மையான கடவுள்தான் அவளுக்கு வாழ்வளிக்கிற தண்ணீரை கொடுக்க முடியும் என்கிற உண்மையை இயேசு அவளுக்கு புரிய வைக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிறை வாழ்வை அளிக்கும். நான் முன்பாக சொன்னது போல பாலைவனத்தில் இருக்கிற ஊற்று அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, அப்படிப்பட்ட அருளை கடவுள் நமக்கு கொடுப்பார். வாழ்வளிக்கிற தண்ணீர். இந்த வாழ்வளிக்கிற தண்ணீர் எதை குறித்து காட்டுகிறது? அதே யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 38-39 நாம் வாசிக்கிறோம். இந்த வாழ்வளிக்கிற தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது? தூய ஆவியை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 38-39 நாம் வாசிக்கிறோம். மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறை போல பெருக்கெடுத்து ஓடும். அந்த தண்ணீர் தான் தூய ஆவியானவர் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாமும் இந்த வாழ்வளிக்கிற தண்ணீரை பெற்றிருக்கிறோம். எப்போது நாம் பெற்றோம்? திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனத்தின் மூலமாக தண்ணீரால் கழுவப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்து தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். இந்த தவ காலத்தில் நாம் இந்த திருமுழுக்கு அருளை புதுப்பித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? வாழ்வளிக்கிற தண்ணீர் நம்மில் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தூய ஆவியானவர் என்கிற நீர் ஊற்றை நாம் பெற்றிருக்கிறோம். வாழ்வளிக்கிற தண்ணீரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் அந்த வாழ்வளிக்கிற தண்ணீரை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்வளிக்கும் தண்ணீரின் வழியாக வருகிற அருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பிறருடைய வாழ்விலும் இந்த நீரூற்றுகளை ஊற்றெடுக்க நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். மனம் நொந்து வருத்தத்தில் வேதனையில் நோயுற்று இருக்கிற நபர்கள் வாழ்விலே நாம் நீரூற்றுகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வாழ்வு தருகிற
இறைவன் நம்முடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் ஊற்றாய் பெருக்கெடுத்து ஆராய் ஓட சிறப்பாக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம்.